உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா, இவர் நம்ம வாடகைக்கு இருக்கிறவர் தானே? ஆமாமா, நம்ம நண்பர் தான். பிரதர், உட்காருங்க பிரதர். இந்தாங்க காஃபி. ஏதாவது பண்ணி டவுட் வராம பண்ணணும். என்ன பண்ணலாம்? மலாய் மொழியில பேசிக்கலாமா? Kenapa mereka memperlakukan mereka begini? Mereka Anda terpesona dengan kesantikan Anda. Saya kelihatan sangat cantik. Awak sangat cantik. Jangan main garut. Saya berkata benar. Terima kasih. என்னாச்சு? காஃபி சாப்பிடுங்க. நீங்க என்ன பேசுனீங்க? அது மலாய் மொழி. உங்களுக்கு அது புரியாது. இல்ல, தப்பா எதுவும் பேசல. காஃபி ஆக்சுவலி நல்லா இருக்கும், தயவு செஞ்சு குடிங்கன்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் குடிங்க, குடிங்க குடிங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க பிரதர், பிரதர், நான் தான் சொன்னல, அது மலேசியாவில் பிறந்து வளர்ந்த பொண்ணு. அதான் அதோட பாஷையில பேசிட்டு போகுது. பிரதர், காஃபி குடிங்க பிரதர். பாத்து 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 பிரதர். என்ன இது பிரதர், சூடா இருக்கு, பாத்து குடிங்க. வாங்க தம்பி. என்ன என்ன ஜனனி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படியா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கு. இல்லையே, ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கு. உன் முகமே சரியில்லை. எனி ப்ராப்ளம்? நத்திங். Are you sure? ஷியோர். நம்ப முடியலையே. நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஜனனியை பத்தி எனக்கு தெரியாதா? தம்பி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. அவன் நல்லா தான் இருக்கா. நீங்க பேசிட்டே இருங்க, நான் இது வந்துடுறேன். ஜனனி, உனக்கு ஏதாவது இப்போ வேலை இருக்கா? இல்லை. மூவி போலாமா? இந்த ஊர்ல வேண்டாம், வேற எங்கேயாவது தூரமா போலாம். அது சும்மாதான். துளசி, அங்க பாரு, அங்க பாரு. என்ன பண்ண போற? அவன் அங்க நிக்கிறான். சிவா சிவா, எப்ப போலாம்? இப்பவே போலாமா? ஹே, are you serious? நிஜமாவா? ஆமா, ப்ளீஸ். நான் இந்தியால மூவிஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை. என்ன இவ படம் பார்த்தது இல்லைங்கிறா? காஞ்சிபுரம் இந்தியா தானே? மலேசியால இருந்தப்போ நம்ம மூவிலாம் போயிருக்கோமா? ஆமா, நிறைய மூவிஸ்க்கு நம்ம போயிருக்கோம். இவன் ஏன் இப்படி குழப்பறான்? போயிருக்கோமான்னு அவகிட்ட கேட்கறாங்க. ஏன் இவனுக்கு தெரியாதா? ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு? யாரு? இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்லை. ஏங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்லை. நான் வாங்க. இல்ல சேது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? இல்ல, சும்மாதான். ஏங்க, ஏதோ ஒரு கப் காஃபி குடிக்கணுமா உங்களுக்கு? What do you want? இல்ல, ரெஸ்ட் ரூம் போலான்னு வந்தேன். ஹலோ, அது அங்க இருக்கு. Saya berasa takut hanya melihat Lily ke ini. Yes. நீ போ. துளசி, நான் கேட்டதுக்கு நீ சரியா பதில் சொல்லு. சிவாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறேன்னா,
நான் என்ன சொல்ல? சரி சிவா உன்னை தொடும் போது எப்படி இருந்துச்சு? சி, நீ இப்ப என்ன கேக்குற? எனக்கு எப்படி இருக்கும்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. சும்மா கோவப்படாம பதில சொல்லுடி. சிவா தொடும் போது உனக்கு கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருந்துச்சா இல்லையா? மென்டலா நீ? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ பாட்டுக்கு வளராத. சேது உன்னை தொடும்போது அருவருப்பா கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அழுதல்ல. சிவா உன்னை தொடும்போது அப்படி இல்லையே. கடவுளே, எப்படி அப்படி இருக்கும்? சேதுவும் சிவாவும் ஒன்னா? அப்படியெல்லாம் இல்ல. சிவா ஒரு ஜென்டில்மேன், நாகரிகமானவர். சூப்பர். அப்படின்னா வேற எப்படி இருந்துச்சு? இப்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்ற நீ. சரி, நீ பேசினது போதும், முதல்ல கட் பண்ணு. கண்டிப்பா சேது டவுட்ல தான் இருப்பான். இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு பாதுகாப்புனா அது சிவா மட்டும்தான். பாதுகாப்பு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் சிவாதான். உனக்குள்ளயும் காதல் இருக்குடி. தேவையில்லாம நீ உனக்குள்ள இருக்க காதல மறைக்க நினைக்காத. நீ சிவாவை காதலிக்கிற, அதான் உண்மை. இது அந்த காமாட்சி அம்மன் மேல சத்தியம். நான் வைக்கிறேன். ஹலோ. குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கணும்னா வெள்ளை கலர்ல ஒரு பூ, சிகப்பு கலர்ல ஒரு பூவை போட்டு கண்ணை மூடிக்கிட்டு பூசாரி எடுப்பாங்க. வெள்ளை பூ வந்தா சாமியை சம்மதம் சொன்னதா அர்த்தம். சிகப்பு பூ வந்துச்சுன்னா சாமியை வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னு அந்த காரியத்தை கைவிட்டுருவாங்க. இது நல்லா இருக்கு. இத வச்சு காவேரிய தாஸ் கிட்ட இருந்து காப்பாத்திடலாம் போல இருக்கு. காவேரி பேர்ல பூ போட்டு பாத்துடலாமே. அதத்தான் நானும் கேக்குறேன். அம்மா, எதையாவது கிண்டி விடாதம்மா, சும்மா இருமா. காலகாலமா பண்றத பண்ணிட்டா நல்லது தானே. பாட்டி, பூ போட்டு பார்த்தா நல்லதுன்னு நீங்களே சொல்லுங்களேன் பாட்டி. வெள்ளைப்பூ வந்தா ஓகே, சிவப்பு பூ வந்தா வேணான்னு அர்த்தம். என்ன சிவா பேசுற? மாமா பேர் கெட்டு போவாதே. பேசி முடிச்சிட்டு முடியாதுன்னு சொல்லுவியா? மாமாவை பத்தி என்ன நினைப்பாங்க? ஊர் என்ன வேணாலும் நினைக்கட்டும், நமக்கு காவேரி வாழ்க்கை முக்கியம் இல்ல. பூ போட்டு பார்த்துட்டா நல்லது. ஏமா, இப்ப எதுக்கு நீ வந்த? கல்யாணம் முடிஞ்ச பிறகு வந்திருக்க வேண்டியதானே? ராசு, வழக்கத்தை மாத்தாத. பூ போட்டு பார்க்க ஏற்பாடு பண்ணுடா. இத பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பூவும் வேணாம், காயும் வேணாம். சிவா, பூ போட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்லுங்க. கடவுள் நினைச்சா காவேரியை காப்பாத்தலாம். ப்ளீஸ். ஏன்பா அது சாமி குத்தமாயிடாதா? இப்ப பூ போட்டு பார்த்தே ஆகணும்பா. ஏய், இப்ப எதுக்கு ஏத்தி விடுற? சிவா சரியா தானே சொல்றான். ஏன் பேத்தி வாழ்க்கை, பூ போட்டு பார்க்க ஏற்பாடு பண்ணுடா. பண்ணாம இருந்தா தெய்வ குத்தம் ஆயிடாதா? அது உனக்கு தெரியுது. பேசி முடிக்கும் போது நீங்கள் தானே இருந்தீங்க, அப்பவே சொல்லிருக்கலாமே. மாப்பிள்ளை குடும்பத்தை வர சொல்லியாச்சு. அப்ப சொன்னா சரியா இருக்காதுன்னு நினைச்சேன். அதுக்காக பூ போட்டு பார்க்காம கல்யாணத்தை பண்ணுவியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.